தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் வந்தது. இந்த நாள்ல எபிரேயர் 12 அதிகாரத்துல இருந்து யாக்கோபு ஏசாவை குறித்து பார்த்தோம். ஏசா எப்படியாக தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து ஒன்றுமில்லாமல் ஆனார் என்பதை பார்த்தோம். கடந்த வாரத்துல யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். இந்த நாள்ல அநேக தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறினது, இஸ்ரவேல் தேசம் எப்படி உருவானது. ஏன்னா யாக்கோபுக்கு கொடுத்தது உண்மைதான், யாக்கோபு போராடி ஜெயித்தது உண்மைதான். ஆனா ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாதையில அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. ஆனா ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆறுதல் உண்டு, நம்பிக்கை உண்டு. அதான் இந்த நாள்ல இந்த பாடங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம். இஸ்ரவேல் தேசம் எப்படியாக உருவானது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசம் உருவான விதம். கடந்த வாரம் பார்த்தோம். நோவாவில இருந்து 10வது தலைமுறை அங்கிருந்தே ஆரம்பித்தோம். கடந்த வாரம் ஆபிரகாம் மூலம் இஸ்மவேல் ஆகாருக்கு பிறந்தது. அப்புறம் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இந்த கேத்துராவுடைய சந்ததி தான் மீதியானியர் என்று நம்பப்படுகிறது. ஈசாவுக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன வாக்குத்தத்தம்? அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீர்களால் 12 அதிகாரத்திலிருந்து தான் துவங்குகிறது வாக்குத்தத்தம். ஒரு தேசமாக உருவாக்குவது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இது எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது? அதிகாரம் 13 அதிகாரத்துல மீண்டும் சொன்னார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தோளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தோளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஏன்னா இந்த இஸ்ரவேல் சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி, யூதர்கள் எங்க இருந்துதான் இவ்வளவு மனலத்தையான சந்ததி வந்தாங்க? நிறைய பேர் அழிந்து போனாங்க. 60 லட்சம், 6 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம் செத்து 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 போகிற இடங்கள்லாம் இருந்தாலும் இன்னைக்கும் அவங்க எங்கும் பரம்பி இருப்பதை பார்க்கலாம். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ண கொடுத்த தேசம் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் எந்த பூமி? அதனாலதான் அந்த கிரீன் கிரஸ்டன்ட் உங்களுக்கு அந்த படம் எப்பவும் நான் போட்டு காட்டுவேன். ஒரு பக்கம் இந்த இருக்கு பாருங்க, 15 அதிகாரத்துல, அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி என்ன சொன்னாரு? எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்தின் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள. எகிப்தின் நதி என்னன்னா இந்த இருக்கு பாருங்க, நைல் நதி. இங்க இருந்து அவர் என்ன சொன்னாரு? இவ்வளவு இங்க இருந்து ஐப்ராத் நதி, இது ஈராக்கு தேசத்துல ஓடக்கூடிய நதி. இங்க இருந்து இதுவரை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுதான் இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி, அது நிறைவேறணும். இன்னும் வரல, இப்ப இங்கதான் நிக்குது. இப்ப எங்க இருக்குது? இவ்வளவு இடத்துக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் இது எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்தி நதி வரை. ஒருவேளை நமக்கு சந்தேகமா இருக்கலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா? எங்க கிபி 70க்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு தேசம் உருவாகணும்னு நினைச்சே பார்க்க முடியாது. ஆண்டவர் சொன்னதுதான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். ஏன்னா இது
பசுமையான பிறை, இஸ் a green crescent. இங்க வந்து ஐப்ராத் நதி, டைகிரிஸ் நதி, ரெண்டு நதி இங்க ஓடுகிறது. இந்த பக்கம் நைல் நதி ஓடுகிறது. இந்த பாதை தான் முக்கியமான பாதை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அப்கோர்ஸ் மலைகளும் பள்ளத்தாக்களும் நடந்த தேசம் தான். ஆண்டவர் சொன்னார், இது வந்து யோர்தான் நதி, இந்த இருக்கு பாருங்க, இதுவும் யோர்தான் நதி, இது கலிலேயா கடல். கலிலேயா கடலை சுற்றி தான் அவ்வளவு பட்டணங்களும் இருக்குது. இந்த கலிலேயா கடற்கரையை சுற்றில இருந்துதான் தன்னுடைய சீஷர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஆண்டவர் சொன்னார், இது எய்த்து தேசத்தை போல அங்க கால்களால் நீர் பாய்ச்சி கொண்டிருந்தாய், விதவசிச்சு கீரை தோட்டத்திற்கு உன் கால்களால் என்ன செய்கிற, நீர்ப்பாய்ச்சி வந்தாய். ஆனால் நீ சுதந்திரிக்கிற தேசமோ பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆண்டவர் சொன்னா, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உண்மையிலே ஆண்டவருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்பதை பார்க்கலாம். ஆனா அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? தேசத்துல வருஷத்துல 3 முறை தேவனுடைய சன்னிதானத்திற்கு போக வேண்டும், பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும், தேவனோடு உள்ள உறவு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பதான் ஆசீர்வாதங்களை நாம தக்க வைத்துக் கொள்ளலாம். அதுக்காண்டி எருசலேமுக்கு நீங்க ஆடை கொண்டு போக சொல்லல. ரோமர் 12:1 உங்களுடைய சரீரங்களை பலியாக பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பதான் ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பார்த்தோம், யாக்கோபு எப்படி இஸ்ரவேலாக மாறினான் என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். 37ஆம் அதிகாரத்துக்கு பிறகு இவருடைய சந்ததிகள், யாக்கோபுடைய சந்ததிகளை குறித்து பார்க்கலாம் ஆதியாகமத்துல. சோ இந்த 12 பேரும் எப்படியாக தேவன் அவரை ஆசீர்வதித்தார், இந்த ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். தேவனுக்கு யாருக்கு எல்லாம் பார்த்தோம், அப்படிதானா? அடுத்தது யாக்கோபு எப்படி போராடி ஜெயித்தார். தேவன் மீண்டுமாக தரிசனத்துல தோன்றி யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதனால இந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைகளும் வனாந்திர பயணம். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரைபல் மார்ச். வனாந்திரத்துல முன்னால யார் போகணும், பின்னால அடுத்தால யாரு, அடுத்தால யார் யாரு என்ன கொடியை கொடுத்திருக்க வேண்டும், பாளையத்தை சுற்றிலும் 12 கோத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும். இது மாத்திரம் இல்ல, இப்படி இந்த கோத்திரம் இருக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த கோஹாத்தியர், மெராரியர், கெர்சோனியர். கோஹாத்தியரை பார்த்தீங்கன்னா பரிசுத்த பொருட்களை எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டும். கெர்சோனியர் அங்க இருக்கக்கூடிய திரைகள் இவைகளெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். மெராரியர் கம்பு, கால்கள், குச்சி இதெல்லாம் கொண்டு போகணும். இது அவங்கதான் பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்களை அவர்கள் தான் செய்ய வேண்டும். இப்படி போய் இஸ்ரேல் தேசத்துல சேர்ந்த பொழுது, அதெல்லாம் நான் பழைய ஹிஸ்டரியை கொண்டு வரல, ஐக்கிய அரசு உருவானது. அங்கே சவுல் 40 வருடம், தாவீது 40 வருடம், சாலமன் 40 வருடம் ஆட்சி செய்தார். சவுல் பிடித்த இடங்கள் குறைவுதான், கொஞ்சமாக தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. தாவீது சுற்றியுள்ள இடங்களை யுத்தம் பண்ணி அநேக இடங்களை பிடித்தார். தாவீது அதே போல ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தார், அது முடியவில்லை. ஆண்டவர் சொன்னா, உன்னுடைய கரங்கள் இரத்தக்கரைகள் படிந்தது, ஆகவே உன்னுடைய மகன் சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்.
ஏன்னா சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் பிடித்து சாலமோன் சமயத்துல வந்து இட்ஸ் அ கோல்டன் எரா, பொற்காலம். எல்லாரும் சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் இவனுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள் தாவீது. அதனால சாலமன் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு கல்யாணம் பண்ணதுல. 700 மனைவி, 300 மறுமனையாட்டி, இப்படி அவள் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டான். அதுக்கு பிறகு பிளவுபட்ட காலம், தேசம் 2ஆக பிரிந்தது. 10 கோத்திரம் 2 கோத்திரம். நம்ம பைபிள் ஸ்டடியில உள்ளவங்களுக்கு தெரியும். மற்ற வெளியே நான் பார்த்த அளவுல கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. கிமு 931 தேசம் பிளவுபட்டது. வடக்கு பகுதி இஸ்ரவேல் என்று, தெற்கு பகுதி யூதேயா என்று பிளவுபட்டது. இப்ப எப்படி நம்ம நல்லா கவனிச்சுக்காங்க, இஸ்ரவேல் தேசம் எப்படி உருவானது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வடபகுதிக்கு சமாரியா தலைநகரமாக இருந்தது, தென்பகுதிக்கு யூதேயா எருசலேம் தலைநகரமாக இருந்தது. வடபகுதியில 10 கோத்திரமும், தென்பகுதி யூதாவும் பெஞ்சமினும் சேர்ந்தது. வடபகுதியில் உள்ள எல்லா 19 ராஜாக்கள் இஸ்ரவேல்ல இருந்தாங்க. இந்த 19 பேருமே மோசமான ராஜாக்கள். அதான் இங்க கொடுத்திருக்கேன். இதெல்லாம் பிரிசர்வ் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கு மொத்தமா ஒரு இடத்துல கிடைக்காது. இந்த சார்ட்டெல்லாம் மொபைல்ல பாட்டு அப்படி டெலிட் பண்ணி விட்டீங்கன்னா என்னைக்குமே இதெல்லாம் பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைக்காது. இப்படி இது நானே கிரியேட் பண்றது. இதை நீங்க அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வைத்து அதை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்காங்க. இந்த 19 ராஜாக்கள்ல இந்த சிவப்பு கலர்ல போட்டிருக்க பாருங்க, நாதாப், ஏலா, யோராம், சல்லும், இவங்கெல்லாம் வந்து கொலை செய்யப்பட்டவர்கள். ஆட்சியில இருக்கும் போதே அவங்கள கொலை செய்தாங்க. மோசமான ராஜாக்கள். இதுல சிம்ரி இருக்கான் பாருங்க, இவன் தான் தற்கொலை செய்த ராஜா. இதுல எல்லா ராஜாக்களும் மோசமானவர்கள். இவர்களுக்கு ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஒன்னு ஓசியா, இன்னொன்னு ஆமோஸ். ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் செய்தான். எருசலேம்காரன். இவரு விவசாயி. அத்திப்பழத்தை புறக்கிட்டு போய் இஸ்ரேல் சந்தையில போய் ராஜாவுக்கு எதிராக தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைத்த நபர். அது மாதிரி ஆமோஸ் தீர்க்க தரிசியை கொண்டு இவர்களோட பேசினார். என்ன பேசினார்? நீ ஒரு உபச்சாரியை திருமணம் பண்ணி இவர்களுக்கு செய்தியை கொடு. சமயங்கள்ல ஆண்டவர் பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். 931 இருந்து 721 வரை 210 வருஷம் இந்த இஸ்ரவேல் தேசம் இருந்தது. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்நிய தேவர்களை வணங்கினார்கள், அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்தினார்கள், தங்கள் குழந்தைகளை மோளைக்கு பலியிட்டார்கள், சுற்றியுள்ள மனிதனுடைய தெய்வங்களை வணங்கினார்கள், தங்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள். 210 வருஷம் தேவன் அமைதியாக இருந்தார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இதையெல்லாம் வடபகுதி யூதா தேசம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. தீர்க்கதரிசிகளின் மூலமாக எச்சரித்து இவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆனபடினால் அந்த தேசம் அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது. உங்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் ரொம்ப நாளா பைபிள் ஸ்டடியில் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஃபேமிலியரா இருக்கும். நிறைய பேர் புதுசா இருக்கிறாங்க. அதே மாதிரி யூதேயா ராஜாக்களை பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள். 20 இந்த ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கிறவெல்லாம் செம்மையான ராஜாக்கள். ஆசா, யோசபாத், யோவாஸ், அமசியா, உசியா. முதல்ல நல்லா இருந்தாரு, பின்னால அவரு கீழ்ப்படியாவும் போய் கை குஷ்டரோகம் வந்துச்சு. யோதாம், எசேக்கியா ஆகியோர். ஆண்டவர் இவர்களுக்கும் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார். ஏசாயா பேசினாரு,
எரேமியா பேசினார், மீகா பேசினார், யோவேல் பேசினார், ஒபதியா பேசினார், ஆபகுக் பேசினார். கீழ்ப்படியல. 326 வருஷம் இந்த ராஜ்யம் இருந்துச்சு. 326. அதாவது இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கப்பட்டு போன பிறகு 116 வருஷம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆனாலும் இவர்களும் கீழ்ப்படியவில்லை. எரேமியா சொன்னார், நீங்க போயிருங்கப்பா. அப்படி ஆண்டவர் இதை குறித்து சொல்லியிருந்தார், சிதறடிக்கப்படுவீர்கள் என்பதை குறித்த தீர்க்கதரிசனம். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் போனால், எனக்கு ஏற்று நடப்பீர்களானால், லேவியராகமம் 26 முழுசும் நீங்க படிக்கணும். லேவியராகமம் 26 எண்ணாகமம் 28 படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்ன ஆதரவோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்புல அப்பம் சுட்டு நீங்க சாப்பிடுவீங்க. உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். தீத்து ராயன் எருசலேமை சுற்றி வளைந்திருக்கும் பொழுது 2 வருஷம் வெளியிருந்து பெரிய பெரிய மிஷின்ஸ், பெரிய இதுகளை கொண்டு வந்து இடிச்சான். இடித்து போன அங்க உள்ளுக்கு ஒரு சேவர் கட்டிட்டு உட்கார்ந்துகிட்டாங்க. முடியல. கடைசி உள்ளுக்குள்ள ஆகாரம் எல்லாம் தீர்ந்த பிறகு தங்களுடைய பிள்ளைகள், மரித்து போன குழந்தைகளை வெட்டி சாப்பிட்டார்கள். உண்மையா நடந்த, சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களை. நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசு தலங்களை பாழுமாக்குவேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல கிளியரா நான் அதை உங்களுக்கு கூட்டு போறேன். திருப்பி கொஞ்சம் ஒரு நிமிஷம் அடுத்த வசனத்தையும் பார்த்துட்டு நம்ம போலாம். உங்கள் பட்டணங்கள் வெறுமையும் உங்கள் பரிசு தலங்களை பாழுமாக்கி, அதாவது உங்களுடைய ஆலயமும் ஒன்றுமில்லாமல் போகும். நீ செலுத்துகிற பலிகளை சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். ஜாதிகளுக்குள்ள உங்களை சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. இதுல உங்களுக்கு நான் இது பைபிள்ல காட்டுறேன் பாருங்க. லேவியராகமம் 26ஆம் வசனம். எங்க இருக்கப்பா? ஸ்கிரீன் இதாகுமோ? ஓகே. உங்களுக்கு விக்கிரகங்களையும் சிறுபங்களையும் உண்டாக்காமலும் சிலையை நிறுத்தாமலும் கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. ஓய்வு நாள் ஆசரிங்க, கட்டளையின்படி நடங்க. அப்போ உங்களுக்கு மழை வரும். தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுவேன். 7 சத்துருக்களை துரத்துவீங்க. 5 பேர் 100 பேரை துரத்துவீங்க. உங்கள் மேல் கண்ணோக்கமா இருப்பேன். நிறைய இந்த மாதிரி காரியங்களை சொல்லிட்டு பின்னால வரும் பொழுதுதான் எனக்கு செவி கொடாது இருந்தால் 18 உங்கள் பாவங்கள் இருந்து பின்னும் 7 எத்தனையாக உங்களை தண்டிப்பேன். 20 உங்கள் பலன் விருதாமலே செலவழியும். உங்கள் தேசம் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். இது கனிகளையும் கொடுக்க மாட்டாது. இது நம்முடைய வாழ்க்கையில வேளெல்லாம் பொருந்தும். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நான் போன வாரமே காட்டி கொடுத்தேன். மேற்கு பகுதியிலிருந்து காத்தடித்தால் செழிப்பை கொண்டு வரும். கிழக்கிலிருந்து காலத்த வனாந்தர பகுதி, அது வறண்ட நிலங்கள்ல இருந்து வருகிற காற்று பூமியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும்.
எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எதிர்த்து நடப்பீர்களாலும் உங்களுக்கு பாவத்துக்கு தக்கதாக 7 எத்தனையான வாதையை உங்கள் மேல் வரப்படுவேன். உங்க மேல துஷ்ட மிருகங்களை வர விடுவேன். இவைகளெல்லாம் அவர்களுக்கு லிட்டரலா நடந்துச்சுது. சி, அப்ப ஆதரவுகளை இவங்களை முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப நிறுத்து கொடுப்பார்கள். சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டார். பையில போட்டு பையில நிற்காது. இன்னும் எதிர்த்து நடந்தால் இன்னும் திருப்பி சொல்றாரு, 7 எத்தனை தண்டிப்பேன், குமாரர்களின் மாம்சத்தை சாப்பிடுவீங்க. இப்படி இந்த அதிகாரம் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாட்கள்லாம் ரம்யமா அனுபவிக்கும். அதனாலதான் 70 வருஷம் அவங்கள அந்த தேசத்தை விட்டு அனுப்பினார். புரியுதுங்களா? சோ இது இதே மாதிரி நீங்க உபாகமத்துல வாசித்தீங்கன்னாலும் இப்படிதான் இருக்கும். உபாகம புத்தகமும் இந்த அளவுக்கு உபாகமம் அப்படிதான் இருக்கும். உபாகமத்துல என்ன படம் பாருங்க, இந்த புதுசா இதை அப்டேட் பண்ணிருக்காங்க. எனக்கு அது ஓகே. கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபர் என்று இறங்காமலும் இருக்க கொடிய முகம் உள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாத்திரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்படும். உபாகமம் 28 முழுவதும் வாசி. உபாகமம் 28 வாசித்தீங்கன்னா, உபாகமம் 28 அதிகாரம் வாசித்தீங்கன்னா கழுகு பறக்கு வேகமா வரப்படும். கழுகு யாரு? பாபிலோனியர். தானியேல் தீர்க்கதரிசியில பார்த்தோம், அப்படி 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு கழுகு எழும்பி நிற்கும். சிங்கத்துக்கு கழுகின் ரெக்கை கொடுக்கப்பட்டிருக்கும். பாபிலோனியர் நேபுகாத்நேச்சர் அதே வண்ணமாக அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்கள் பரணியும் நலத்தின் கனியையும் புசிப்பான். உபாகமம் 28 அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 14 வசனத்துல 26 ஆசீர்வாதங்கள். ஆனா 2வது பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 54 வசனத்துல 114 சாபங்களை கொடுத்து, நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் மந்தையிலும் ஆடுகளிலும் ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவன் செய்வான். அதே மாதிரி என்னாச்சு, அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு செல்லப்படுகிறதை பார்க்கலாம். யார? வடபகுதி அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு செல்லப்பட்டது. இஸ்ரேல் தேசம் அசீரியாவினால் கொண்டு செல்லப்பட்டது. அது மாத்திரம் அல்ல, அசீரியாக்காரன் உள்ளதிலே மோசமானவன் அசீரியர், கொடூரமானவர்கள். இங்க உள்ள 10 கோத்திரத்திலான ஆட்களை இங்க இருந்து நேர அசிரியால கொண்டு போயிட்டு அங்க இருந்து உள்ள ஜனங்களை இங்க வந்து குடியேற்றினார். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றி, இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். யாரு? இந்த வந்தட்டி வர்த்தட்டி முன்னாடி ஒரு பைபிள் ஸ்டடியில எடுத்து. அதனாலதான் இயேசு இந்த சமாரியா வழியாக இயேசு கிறிஸ்து போகும்போது சமாரியா நாட்டாள் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். ஆண்டவர் அவர்கிட்ட போய் தாகத்துக்கு தான். அப்ப அந்த ஸ்திரீ என்ன சொன்னா, யூதர்கள், யோவான் 4 8-9 சொல்லுவது, யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதபடினாலே
சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி என்ன கேட்டா தெரியுமா? நீர் யூதராயிட்டே, நான் சமாரிய ஸ்திராயா, என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அதனாலதான் சமாரி யூதர்கள் வந்து சமாரியா வழியா போக மாட்டாங்க. இயேசு போல he wanted to preach the gospel. ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேறிட்டு, இந்த தேசமெல்லாம் பாழும் வனாந்தரமும் ஆகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமா பாபிலோன் ராஜாவை சேவிப்பார். நீங்க சில புக்ஸ் எல்லாம் இருக்குது, ரெஃபரன்ஸ் நான் வச்சிருக்கிறேன், காட்டுறேன் பாருங்க. அவர்கள்லாம் அந்த சில நபர்கள்லாம் எருசலேமுக்கு விசிட் பண்ண போன பொழுது ஆளே கிடையாதான், எல்லா இடமும் ட்ரையா இருக்குமா, மரங்கள்லாம் வெட்டி வித்துட்டாங்க, தண்ணி கிடையாது. அங்கங்கே சின்ன சின்ன எங்கேயாவது ஒரு ஆள் கூட்டம் ஒரு டென்ட் போட்டுட்டு இருப்பாங்களாம், ஒட்டக மேய்க்கிறவங்க. மற்றபடி மனுஷ நடமாட்டமே இல்லாத பூமியாக வறண்ட நிலமா மாறிவிட்டுச்சு. எப்படி இருந்த தேசம் தெரியுமா? நல்ல ஜிலு ஜிலுன்னு பாலும் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தது, ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிட்டு. அதே மாதிரிதான் நான் சொன்னேன். அதுக்கு பிறகு 116 வருஷம் இவங்களுக்கு டைம் கொடுத்தாரு வடபகுதிக்கு கேள்விப்பட. அவங்க கீழ்ப்படியல. 3 முறை நேபுகாத் நேசர் வந்து அவர்களை சிறைப்பிடித்து சென்றார். 605, 597 ஒவ்வொரு குரூப்லயும் முதல்ல வாலிபர்கள் எல்லாம் போனாங்க, 2வது எசேக்கியேல் போனாரு, 3வது ராஜா போனா, கண்ணை புடுங்கி அந்த பக்கம் கொண்டு பாழும் வனாந்தரம். சோ அந்த பாலஸ்தீனை அநேக ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். இப்ப நம்ம இஸ்ரேல் தேசத்தை நோக்கியாகவும் போய்கிட்டு இருக்கோம். அசீரியர்கள் ஆட்சி செய்தார்கள். பிற்பாடு எய்த்தியர் ஆட்சி, பாபிலோனிய ஆட்சி, மேதிய பெர்சியர் ஆட்சி. மேதிய பெர்சியன் ஆட்சியின் காலத்துலதான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார். அவன் பேரு ஒரு ராஜா, பெர்சிய ராஜா, கோரேஸ் ராஜா. ஆண்டவர் கோரேஸை குறித்து கிட்டத்தட்ட 30 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. இங்கிலீஷ்ல சைரஸ் மான். அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று ஏசாயா 44:28. அதனால இந்த மேதிய பெர்சிய ஆட்சியில, பாபிலோன் ஆட்சியில அங்கிருந்து ஆளுகளை கொண்டு வந்தாங்க. மேதிய பெர்சிய ஆட்சியில திரும்ப சிறையிருப்பிலிருந்து திரும்ப கொண்டு வருவேன். அதான் ஆண்டவர் சொன்ன. அது யார் மூலம் நிறைவேற்றி? கோரேஸ் ராஜா அதை நிறைவேற்றினார். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும், மறந்து விடாது. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறப்பிட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல் 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி எரேமியா சொன்னார். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதுனாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவில் எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்னு சொல்லி இங்கிருந்து சிறைப்பட்டு போன யூதர்களை திரும்ப எருசலேம்
ஆலயம் இதுவரை முதல்ல சாலமன் கட்டினாரு. முதல்ல அந்த ஆலயத்துல எகிப்தியர் கொஞ்சம் கொள்ளடிச்சிட்டு போனாங்க. சாலமன் கட்டிய ஆலயம் நல்லதா இருந்துச்சு. பாபிலோனியர்களா போச்சு. திருப்பி எஸ்தரா நெகேமியா ஆலங்கம் கட்டுகிறாங்க. செர்பாபேல் தலைமை. அப்புறம் நெகேமியா வந்து அலங்கம் கட்டுகிறார். அதையும் அழிச்ச அந்தியோக்கியஸ் எபிபேனஸ். அப்பதான் மக்காபியர் புரட்சி. அங்கேயும் புரட்சி. அநேக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். நான் சொன்ன இதெல்லாம் எடுத்திருக்க முன்னால. பெரிய சட்டியத்தை அடுப்புல வச்சு அதுல ஜனங்களை போட்டு வறுத்து எடுத்தான் அந்தியோக்கஸ் எபிபேனஸ். அப்படியும் யூதர்கள் மீதம் இருந்தார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறிக்கொண்டே இருந்தது. கிரேக்கருடைய ஆட்சி வந்துச்சு. அடுத்தது ரோம் ஆட்சி. இந்த செர்பாபேல் கட்டிய ஆலயத்தை நல்ல கவனி. இதெல்லாம் சரித்திரம். நம்ம இதுல நம்ம தம்பி இருக்காரு செல்வம் பிரதர். ரொம்ப நானும் அவர் ரொம்ப ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நிறைய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பற்றிலாம் அவரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுது. இப்படி இருக்கணும். நம்ம இது ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கு. திரும்ப ஏரோது ஆலயத்தை கட்டினான். 46 வருஷம் ஏரோது யூதர்களை பிரியப்படுத்த கட்டி கொடுத்த. எது செர்பாபேல் கட்டிட்டு அவ்வளவு ஃபுல்லா இல்ல, அதை திரும்ப பெரிதாக்கி கட்டினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் காலம் வரும் பொழுது ரோமருடைய ஆட்சி காலம். இந்த ரோம ஆட்சியில நடந்த சம்பவங்களை பார்ப்பீர்களானால் கிபி 54 இருந்து 60 வரை நீரோ மன்னனின் ஆட்சி. பயங்கரமானவன். இந்த நீரோ மன்னன் ரோம வந்து புதுப்பிப்பதற்காக, ரோம புதுப்பிக்கணும்னு ஆசை நீரோ மன்னனுக்கு. தலைநகரத்தை புதுப்பிக்கணும். சில இடங்கள்ல புதிய கட்டடம் கட்டணும்னா வெளியே தெரியாம தீய கொளுத்தி விட்டுருவாங்க. சில இடங்கள்ல அப்படி நடக்கிறது. மெட்ராஸ் மூர் மார்க்கெட்டை சொல்லுவாங்க, தீ வச்சு கொளுத்திட்டாங்க பர்பஸா, அந்த இடத்துல புதுசா கட்டடம் கட்டணும். அதே மாதிரி நீரோ மன்னன் என்ன பண்ணிட்டான், ரோம தீ வச்சு கொளுத்திட்டான். எதுக்கு இத நீரோ மன்னனுடைய கதையை சொல்றேன்னா, ரோம தீ வைத்து கொளுத்திட்டு இவரு உட்கார்ந்து ஃபிடில் வாசிக்கிட்டு இருந்தார். ஃபிடிலர் ஆன் த ரூஃப்பாங்க ஸ்டோரி. ஆனா பழிய கிறிஸ்தவர்கள் மேல போட்டான் நீரோ மன்னன். அதனால கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அப்ப யூதர்கள் இந்த ரோம ஆட்சிக்கு எதிராக ஒரு புரட்சி கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்க பேர் தான் சீலட்டுகள். நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த காலத்துல பரிசேயர்கள் உண்டு, சதிசேயர்கள் உண்டு, என்ன சீலட்டுகள்னு இருந்தாங்க. சோ ரோமுக்கு எதிராக சீலட்டுகள் இருந்தார்கள். சீலட் புரட்சியாளர்கள். அப்புறம் கிபி 70 தீத்து ராயன் ரோம தளபதி. இவனுடைய நாட்கள்ல தான், இன்னும் அதை விளக்கமா நான் எடுக்கிறேன் அடுத்தால, இவனுடைய நாட்கள்ல தான் உள்ள பிள்ளைகளெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு போராட்டம். 71 இருந்து 79 வெஸ்பேசியன் ஆட்சி. அப்புறம் அவனுக்கு மகன் டொமிஷியன் ஒருத்தன் வந்தான். இவன் தான் யோவானை பத்பு தீவுக்கு நாடு கடத்தினான். இந்த ரோமருடைய ஆட்சி மிகவும் இந்த காலத்துல மிகவும் கொடூரமாக இருந்தது. கான்ஸ்டன்டைன் வர்றது வரை இந்த பிரச்சனை பயங்கரமா இருந்துச்சு.
306 வரை ரோம ஆட்சி. 300 வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல ரோம ஆட்சி நீடித்தது. நாட்கள்ல என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உபத்திரவங்கள் பெருகின. தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன. வேதாகமல் பப்ளிக் பிளேசஸ்ல தீயிட்டு கொளுத்தினாங்க. இவருடைய கிறிஸ்தவ மார்க்கத்தையே அழித்து விடுவதாக ராயர்கள் சவால் விட்டார். அதனாலதான் சொன்னான், நான் தான் கடவுள், நீங்க என்ன வந்து கும்பிட்டு சர்டிபிகேட் வாங்கணும். ராயன்ட்ட போய் கையான்னு நீங்க விழுந்து அவன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் உங்களுடைய நிலபலன்கள்லாம் இது பண்ணும். இல்லைன்னா அவங்க கவர்மெண்டல் கான்ஃபிஸ்க்கு. ஏன்னா அங்க ரோம தேவதைகளுக்கு போய் என்ன பாருங்க, அதிகாரிகளுக்கும் தேவதைகளுக்கு பலி செலுத்தி சான்றிதழ் பெற வேண்டும். எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு பாருங்க. ஆராதனைகள் தடை செய்யப்பட்டது. போதகர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாய் கொலை செய்யப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களை மூட்டை மூட்டையா கட்டி கடல்ல எரிஞ்சாங்க. எப்ப உலகத்திலேயே அதிகமாக அழிக்கப்பட்ட புத்தகம் என்ன தெரியுமா? வேதாகம். எவ்வளவுக்கு அதிகமாய் வேதாகமம் அழிக்கப்பட்டதோ அவ்வளவுக்கு அதிகமாய் உலகத்துல இன்னைக்கு வேதாகம் பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. விளையாட்டு அரங்குகளில் கிறிஸ்தவர்கள் தீப்பந்தமாக கொளுத்தப்பட்டு பார்த்து மாட்டினாங்க. இன்னும் பயங்கரமா இருக்கு பாருங்க, ரோமருடைய ஆட்சியில் நடந்த சம்பவம். கொலையாளி தன் கைகள் தளரும் மட்டும் வெட்டி கொண்டிருந்தார். கிறிஸ்தவருடைய ஒரு கண்ணு, ஒரு குதிங்காலு நரம்பை கெடுத்து விட்டு சுரங்கங்களில் ரொம்ப அவங்க, அதாவது சோ குரூவல். கர்ப்பிணிகள் வயிற்றை கீறி சிசுக்களை சுவரில் இருந்து கொலை செய்து. இதெல்லாம் அப்படியே நடந்துச்சியா? இனி நான் காட்ட போகிற காரியம் கொஞ்சம் கூட கொடூரமா இருக்கும். ஆனா இது எடுத்துதான் ஆகணும். தீத்தராயன் கிபி 70 எருசலேமை தீக்கரையாக்கி. ஏன் கொளுத்தினா? ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார், இயேசுவே சொன்னார். லூக்கா 21:5-6 பார்க்கும் பொழுது, சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கப்பட்டிருக்கிறதை குறித்து சொன்ன போது, நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு, 30 36 வருஷத்திற்குள்ள அவர் சொன்னது நிறைவேறிச்சு. எருசலேமை முற்றிலுமா அவன் அழிச்சு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபுல்லா கல்லுகளுக்கு 2 வகையான சரித்திரம் உண்டு. ஒண்ணு, கல்லுகளுக்குள்ளாம் கோல்டு மறைச்சு வச்சிருக்காங்கன்னு ஒருவர் சொன்னதாகவும், இன்னொன்னு எப்படியும் தேவாலயம் முழுவதுமே கோல்டுனால அலங்கரிக்கப்பட்டது. உள்ளுக்கு ஃபுல்லா எல்லாமே கோல்டு தான், பார்த்தா தெரியும். அதனால அவன் சிறைப்பிடித்தவன் தீத்து வந்து 70 அத தீக்கிரையாக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார், அந்த படை யுத்தம் பண்ண வந்தவர்கள் அவரை இடிக்க ஆரம்பிச்சு. எதுக்கு? கோல்ட எடுக்குது. எல்லாம் உருகி அந்த சந்துகளுக்குள்ள போனபடினால அவைகளை எடுப்பதற்கு தேவாலயம் இடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து உரைத்த பிரகாரமே 70 முற்றிலுமாக அழித்து தேவாலயத்தை இடித்து தரமாட்டமாக்கி யூத ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு கட்டினார். எருசலேமிலிருந்து யூதர்கள் விரட்டப்பட்டார்கள். மாத்திரம் அல்ல, அப்பவும் ஒரு கூட்டம் செத்தான். எங்க மக்காபியர் பாபிலோனியருக்கு கொண்டு போகும்போதும் ஒரு கூட்டம் செத்துச்சு.
மக்காபியர் புரட்சி காலத்துல ஒரு கூட்டம் செத்துச்சு. அந்தியோக்கஸ் எபிபேஸ் வந்து ஒரு கூட்டம் யூதர்களை கொண்டார். இப்ப 70 தீத்துராயன் வர்றான். ரோமருடைய காலங்கள் ஏற்கனவே தீத்துராயன் காலத்துல அடிக்கடி யுத்தம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னால் உள்ள சரித்திரங்கள்லாம் அதெல்லாம் கொண்டு வரல. ரொம்ப பெரிய ஸ்டோரி எல்லாம் வித் எவிடன்ஸ். இதெல்லாம் நான் சும்மா இது கொண்டு வரல. இதெல்லாம் இந்த பாருங்க இஸ்ரேல் பாகம் 1 இந்த புக்கு எல்லாம் கிடைக்குமானா பாருங்க. இன்னொரு புக் இருக்கு, வில்மிங்டன்ஸ் கைட் ஆஃப் தி பைபிள். இதெல்லாம் சோர்ஸ். தீத்துராயன் அநேகரை ரோமுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு சென்றார். அங்க போய் யூதர்கள் ஆபத்தான சுரங்கங்களில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். அல்லது போர்க்களத்தில் காட்டு மிருகங்களுக்கு விடப்பட்டனர். நிறைய பேரை உலக சந்தைகளில் போய் விலைக்கு கொடுத்த அடிமைகளாக. நிறைய அடிமைகள் வந்ததுனால யூதர்களை பாருங்களேன் என்ன பாடுபட்டிருக்காங்க. அடிமைகளுடைய கூட்டம் நிறைய ஆயிப்போச்சு. அதனால ரொம்ப சீப்பா கிடைச்சது. ஆனா நம்ம யூதர்கள் அடிமைகளா போனாலுமே அங்கேயும் கடவுளுக்கு பயந்துதான் இருப்பாங்க. ஒருவேளை சந்தோஷமா ஒரு யூதனை வாங்கிட்டு போனாலும் போயிருப்பாங்க. ஆனா இவங்க பட்ட சித்திரவதை பின்னால எல்லாம் எடுக்க போறேன். கான்சென்ட்ரேஷன் கேம்ப் எப்படி இருந்துச்சு இது ஹிட்லர். அந்த சம்பவத்தை நினைவு கூறுவதற்காக தீத்து ஒரு நாணயத்தை அச்சிட்டார். இஸ்ரவேலர் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட ஒரு பேரீச்ச மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெண்ணை போல சித்தரித்தார். இந்த காலகட்டத்தில் இப்படி இந்த அளவுக்கு அவங்களை அடிமைகளாக கொண்டு சொல்லும் பொழுது ஒரு கூட்டம் யூதர்கள் இங்கிருந்து தப்பி எருசலேமில் இருக்கக்கூடிய மசாதா என்ற கோட்டைக்கு ஒளிந்து ஓடினார்கள். இதுதான் அந்த மசாதா கோட்டை. இங்கு நடந்த சம்பவம் யூதர்கள் தற்கொலை கோட்டையில். இந்த ரோம சக்கரவர்த்திக்கு பயந்து ஒளிந்து இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவு உடைய இடம். மலை வச்சு 20 ஏக்கர் பரப்பளவையும் 1 மைல் சுற்றளவும் கொண்டிருந்தது. மசாதா என்பது ஒரு படகு வடிவ மேல் பீட பூமி பாரு. இங்க வந்து நேச்சுரல் அங்கங்கே டேங்க் இருக்குமா. மாசத்துல 1 முறை 2 முறை பெய்கிற மழையில அந்த டேங்க் எல்லாம் நிரம்பிடும். இது வந்து 1400 அடி உயரத்துல இருக்கு. எதுல இருந்து? மத்திய தரைக்கடல்ல இருந்து மேல இவ்வளவு உயரத்துல இருக்குது. இந்த பக்கம் என்ன எல்லா கடல் சவக்கடல் இருக்குது ஒரு பக்கம். இது வந்து பாதுகாப்பான இடம். தாவீது சவுலுக்கு மறைந்து ஓடிய இடம் மசாதா கோட்டை. ஏரோது ராஜ்யவன் குளிர்கால தலைமையகம். அங்கதான் ஒரு வின்டர் பேலஸ். அங்க ஃபுட் எல்லாமே 2 வருஷத்துக்கு ஃபுட் சேவ் பண்ணி ட்ரை. அங்க உள்ள கிளைமேட்டுக்கு ஃபுட் ஸ்பாயில் ஆகாது. எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ், பிரெட் அதெல்லாம். கிபி 66 இருந்து 73 வரை ரோமர்களுக்கு பயந்து யூதர்கள் மேல அந்த மலைக்கோட்டையில போயிருந்தாங்க. நான் சொன்னேன் கிட்டத்தட்ட எவ்வளவு இடம் அது? 20 ஏக்கர். பெரிய இடம். அங்க போய் ரோமர்களுக்கு பயந்து தங்களை தற்காத்துக் கொள்ளாங்க இருந்தாங்க. அந்த கிளர்ச்சியில போய் அதுவரை நின்று போராடினாங்க. இங்க இருந்து எருசலேம் தேவாலயத்துல அந்த கோட்டையில இருந்து உள்ளுக்கு இருந்து கொதிக்கிற ஆயில் எல்லாம் ரோமர்கள் மேல விட்டாங்க, ஜெயிச்சாங்க. ஆனா அவருடைய யுத்தம் நீடிக்கவில்லை. அவங்ககிட்ட அப்புறம் உள்ளுக்கு ரிசோர்சஸ் இல்ல. தங்களுடைய சொந்த குடும்பத்தாரையே அடித்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்க நிலைமை. அதனாலதான் ஒரு கூட்டம் தப்பித்து மசாதா கோட்டைக்குள்ளாக சென்றார். ரொம்ப பயங்கரம்.
எருசலேமின் அழிவுக்கு பிறகு 100 குடும்பங்கள் எப்படியும் அந்த எரியும் நகரத்திலிருந்து தப்பித்து மசாதாவுக்கு சென்றன. கிட்டத்தட்ட 967 1000 பேர்கிட்ட போனாங்க. அங்கேயும் யூதர்கள் வந்து சிறப்பிடிச்சு சுத்தியில வந்து நின்று அங்கேயும் 2 வருஷம் போராட்டத்துக்கு மேல போக முடியல. தீ வச்சா எய்த்தால காத்து வந்துருது. அங்கேயும் கோட்டை. இது வந்து ஏரோது ராஜா தன்னை தற்காத்துக் கொள்ள வைக்கப்பட்டுள்ள கோட்டை. எதிரி வந்தால் தப்பித்துக் கொள்ள வேண்டும். கிளியோபட்ரா ஆட்சி செய்த காலம். ஆண் பெண் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த மசாதா கோட்டையில தங்கி இருந்தாங்க. இறுதியாக மசாதா ரோமர் கையில் விழுந்தது. கோட்டைக்குள்ளே தீக்குளித்து இருந்தனர். மற்ற பகுதிகளிலிருந்து யூதர் யாவரும் நாட்டை விட்டு துரத்த எடுக்கப்பட்டனர். என்றாலும் கொஞ்சம் பேர் மீஞ்சி இருந்தாங்க. அப்பதான் அங்க ஒரு ஆள் இருந்தாரு. இந்த கோட்டைக்குள்ள யூதர்கள் யூத தலைவர் எலியேசர் பென் யாயிர் அவர் பேரு. அவர் சொன்னாரு, டேய் நாளைக்கு ரோமர்கள் நம்மளை பிடிச்சிருவாங்க, வந்தாச்சு கிட்டத்தட்ட. அவங்கள நம்ம அலோவ் பண்ணோம்னா நம்முடைய மனைவிகள் எல்லாருடைய மனைவிகளும் கற்பழிக்கப்படுவார்கள். குழந்தைகளை அடிமையாக கொண்டு சென்று விடுவார்கள். அதான் நடக்குது. இப்ப ஐசிஸ்ல பண்ணும்போது அதான் நடந்தது. பெண்கள் எல்லாம் கற்பழிக்க கொண்டு போயிட்டான். குழந்தைகள் எல்லாம் அடிமைகளா கொண்டு போயிட்டான். ஆண்கள் எல்லாம் கொண்டுட்டான். இப்போ அண்மையில ஈராக்ல அப்ப எலியேசர் என்ன சொன்னாரு, இப்படி நம்ம அவனுக்கு கையில மாட்டணுமா அல்லது நம்ம தற்கொலை செய்து கொள்ளுவோமா? அவருடைய பயிற்சி அவ்வளவு ஒரு பயங்கரமா இருந்தது. இந்த ஹிட்லர் அப்படிதான் பேசுவாராம். அவருடைய பேச்சை கேட்கிறவன் எல்லாருமே அவர் சொல்லபடி போய் வெட்டுறானா வெட்டிட்டு வந்துடும். மசாதா கோட்டையில அந்த இரவுல எலியேசர் பேசின பேச்சு ஜனங்களுடைய இருதயத்தை உடைத்து அழுதாங்க ராத்திரி. அவருடைய உரை கவர்ந்தெழுத்ததும் அல்லாமல் ரோமர்கள் கையில் மறிப்பதை காட்டிலும் தற்கொலையே மேல் என எண்ண வைத்து. அதனால என்ன பையறாங்க, தங்களுடைய அங்குள்ள ஆண்கள் எல்லாம் உடஞ்சு அழுதுகிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவியிட்டையும் குழந்தையிட்டும் போய் விடை பெற்றாங்க. ஆல் தி பெஸ்ட். வாட் டு டு? we have to finish ourselves. முதல்ல ஒருத்தரா தங்களுடைய குடும்பங்களை கொண்டாங்க. அப்புறம் தான் ஒரு எண்ணம் வந்திருக்குது, ஒருவேளை சிலவங்க தற்கொலைக்கு ஒத்துக்கிடல, தற்கொலை பண்ணல அப்படின்னு தப்பிச்சுட்டாங்கன்னா, ஒருவேளை இதுல கொஞ்சம் பேர் கொல்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு பிறகு இருக்கிற பொருளை வச்சு வாழ்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு தான் இருக்கிற மிச்ச பொருட்கள் ஆகாரம் எல்லாம் தீய வச்சு கொடுத்து. இன்னும் ஒரு கணம் யாராவது உயிருடன் இருந்தால் இறந்தவர்களுக்கு அநீதி இழைப்பார்கள் நினைத்து தங்களிடமிருந்து அனைத்தையும் ஒரு குகையிலா வைத்து தீ வச்சு. அந்த ராத்திரி நடந்த சம்பவம் இது உண்மையிலே நடந்ததப்பா. அப்புறம் சொன்னாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வரோம், குடும்பம் குடும்பமா கொண்டாச்சு. கணவன் வந்து மனைவியும் பிள்ளைகளையும் கொன்றோம். அப்புறம் கணவனை கொல்றது யாரு? தன்னைத்தானே கொண்டு கொள்ள வேண்டும். அதனால என்ன பண்ணாங்க, கடைசியா ஒரு 10 பேர், கடைசி 10 பேர் நிக்கிறாங்க. அதுல கொல்றதுக்கு 10 பேரை சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. அவர்களில் 10 பேர் மீதமுள்ளவர்களை கொல்லுவதற்கு சீட்டு போட்டு 10 பேரை எடுக்கிறாங்க. சீட்டு போட்டு எல்லாரையும் கொல்றதுக்கு 10 பேர். மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க குழந்தைகளை அணைச்சு பிடிச்சுக்கிட்டு கழுத்தை காட்டிட்டு படுக்கிறாங்க. இவன் கத்தி எடுத்து ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணிட்டான். நடந்து ஒருத்தரா க்ளோஸ் பண்ணாங்க.
உயிரோடு இருப்பதை காட்டிலும் மரிப்பதுமே. கடைசியாக 10 பேர்ல 9 பேர் கழுத்து நிட்டுறாங்க ஒரே ஒருவருக்கு. அந்த ஒருவர் 9 பேரையும் கொண்டுட்டு, அடுத்தது யாராவது உயிரோட இருக்காங்களா, கொஞ்சம் கொலையுமா போட்டக்கூடாது, அதையும் பார்த்து எல்லாரும் உயிர் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தானும் உயிர் நீத்தார். பிள்ளைகளை நம்ம பாக்குற இஸ்ரேல் தேசம் அப்படி சுலபமா வந்து சேரல. சத்ரு அப்படியே கை தளர்ந்து போகும் மட்டும் கொண்டிருந்தார். இப்ப நான் சொல்லிருக்கிறது ரோமருடைய ஆட்சி. அதுக்கு பிறகு இஸ்ரேல்ல வந்து என்னெல்லாம் வந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் ஒவ்வொரு பீரியடா நான் எடுக்க போறேன் உங்களுக்கு. இது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல காட்டுறோம். ரோமருடைய காலம், பைசாண்டியர் காலம், பெர்சியர் காலம், அரேபியர் காலம், செலுக்கியர் காலம், சிலுவை போர் காலம். சிலுவை போர் காலம் குருசேடர்ஸ் பீரியட். சிலுவை போர் காலம் உங்களுக்கு தாங்க முடியாத வேதனையான காரியம். மம்லூக்கியர் காலம் எல்லாம் 70 இருந்து உள்ள ஆட்சியாளர்கள். துருக்கி ஒட்டமான் காலம், ஒட்டமான் எம்பையர். துருக்கி அப்பவே பவர்ஃபுல். அப்புறம் தான் பிரிட்டிஷ் வர்றான். இஸ்ரவேல் நாடு தோற்றமான். 1948 முதல் ஏப்ரல் 14 இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் உருவாங்க. இதுல ஒவ்வொரு காலகட்டத்திலும் முக்கியமான காரியங்களை வருகிற வாரங்களில உங்களோடு பார்த்து கொள்ள விரும்புகிறேன். யூதர்களின் தத்தளிப்பு. அவங்க போன இடங்களெல்லாம் எவ்வளவு தத்தளித்தாங்க. 70 இருந்து சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. மட்டக்களப்புல இருந்தாங்க, கேரளா மட்டக்களப்பு. அவங்க போற இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆதிகளுக்குள்ள உனக்கு இளைப்பாறுதல் வராது. உன் உள்ளங்கால் தங்கி தரிக்க இடமும் இராது. உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனச்சஞ்சலத்தையும் கொடுப்பார். அதான் நடந்துச்சு போன இடத்துல. 115 கிபி 115 சீப்பர் தீவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். 640 702 கான்ஸ்டான்டினோபிளை தலைநகராக கூட கிழக்கு ரோம ராஜ்யத்தில் கட்டாயப்படுத்தி கிறிஸ்தவர்களாக்கப்பட்டது. ஜெர்மானிய சிலுவை யுத்த வீரர்களால் ஐரோப்பிய நகரங்களில் யூதர்கள் கொலை செய்யப்பட்டனர். இப்படி அநேக காரியங்கள் நடந்த. இவைகளெல்லாம் அடுத்த ஒவ்வொரு நாடுகள் எப்படி துன்புறுத்தப்பட்டார்கள். சாதாரணமா ஒண்ணு இவங்க வந்து இஸ்ரேல் தேசம் உருவாகவில்லை. ஒவ்வொரு காலகட்டங்கள்ல அவங்க கீழ்ப்படியெல்லாம் அடி. ஆனாலும் தேவன் வைத்த அன்பு குறையவில்லை. டைம் என்ன? நான் இந்த கொஞ்சம் கூட காட்டுறேன். சோ ஒவ்வொரு நாடுகளிலிருந்து ஓகே 1290 இங்கிலாந்திலிருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்டனர். பிரான்ஸ்ல இருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்டனர். ஸ்பெயின் நாட்டில் டோலிடோ நகரில் 12,000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். ஹங்கேரி நாட்டிலிருந்து யூதர்கள். இவங்கெல்லாம் எங்க வந்தாங்க? திருப்பி எப்படி தேசம் உருவானது? எல்லா இடமும் தத்தளிக்கிற இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பிரான்சில் டூலூஸ் நகரில் இருந்த எல்லா யூதரும் அழிக்கப்பட்டனர். எங்க இவ்வளவு யூதர்களை கொண்டும் ஆஸ்திரியா நாட்டிலிருந்து யூதர்கள் துரத்தப்பட்டனர், கிறிஸ்தவர்கள். ஸ்பெயின் நாட்டிலிருந்து யூதர்கள் கட்டாயமாக கிறிஸ்தவர்களாக்கப்பட்டார்கள். 1,80,000 யூதர்கள் ஸ்பெயின்ல இருந்து வெளியேற்றின. 50,000 பேர் கிறிஸ்தவராக்கப்பட்டு அங்கே இருந்தனர்.
லுத்தேனியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சிசிலிருந்தும் சார்தினியாவிலிருந்தும் போர்ச்சுகல்ல இருந்து வெளியேற்றப்பட்டனர். ரோட்ஸ் பட்டணத்திலிருந்து நேபிள்ஸ்லிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ரஷ்யாவிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. போலந்தில் 1,00,000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். இப்படி நிறைய சம்பவங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இதை கொடுக்கிறேன். பாக்தாத்ல எவ்வளவு, ஜெர்மன்ல எவ்வளவு, நாசிக்ல பாருங்க 60,00,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். சோ இப்படி உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டவர் அவர்களை துரத்தினார். ஆனாலும் இன்றைக்கு ஒரு தேசம் உருவாகி இருக்கு. அவர் கூட்டி சேர்ப்பான்னு சொன்னார், சேர்த்துட்டார். அடுத்த வாரம் மீதமுள்ள ரோமர்கள் மற்ற ஒரு காலகட்டங்களை சொன்ன, அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வாசிக்கிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த புக்கு கிடைக்குமானால் பாருங்க. இது SD அம்ப்ரோஸ் எழுதுங்க. இது எல்லா பைபிள் ஸ்டோர்கள்ல கிடைக்கும். இதுல ஒரு புக் இல்ல, 4-5 பாகங்கள் உண்டு. இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறிச்சு என்பதை குறித்து இங்கே பார்க்கலாம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்து. 30 பேர் வந்திருக்கிறாங்க. எங்களையும் ஒரு தேசமாக உருவாக்க போறீங்க. நாங்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தங்களுடைய நேரத்தை செலவழித்தபடியா இதற்கு தக்கதான ஆசீர்வாதத்தை அவர்கள் கட்டளையிட வேண்டுமாச்சு. எப்படியாக ஒரு இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதித்தால் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், கீழ்ப்படியாவிட்டால் சாபத்தின் ஊடாய் கடந்து சென்றது. எங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமும் சாபமும் வைத்திருக்கிறேன். நாங்களும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, யாக்கோபை போல சுதந்திரித்துக் கொள்ள, ஏசாவை போல இல்லாத ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபி. இந்த கூட்டத்துல பலவீனமாய் வியாதியில இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷம் தானே அவர்களை தொட்டு விடுதலை கடு வைக்கிறாங்க. இப்பொழுது right now in the name of Jesus, I rebuke every sickness in the name of Jesus and be healed. பண தேவைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக பாடுகளின் ஊடாய் கடந்து செல்லலாம். I pray that you deliver these people, Lord. Bless them in the name of Jesus. தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமானபடி தங்களுடைய நேரத்தை செலவழித்து உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறாங்க. இவர்களை ஆசீர்வதிங்க. தேவ கிருபை, தேவ சமாதானங்களுடைய இருதயங்களை சிந்தைகளாக இவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆளுகை செய், ஆளுகை செய். அன்பை இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமம் பேசு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. Thank you all for coming.